பக்தி வழி நேயர்களுக்கு வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த அதாவது கணவன் மனைவி உறவு, ரகசிய உறவு, காதலி, ரகசிய தெய்வீக காதல், இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அப்படி தனித்தனியாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படின்னா அவங்களுடைய காதல், ரகசிய காதல் அப்படின்னாலே அந்த இளம் பருவத்து காதல், அந்த தொடு உணர்தல் காதல், இதெல்லாம் அவங்களுக்கு செட்டே ஆகாது. அவங்களுக்கு நெருப்பு தொட்டாலே எரிஞ்சிரும். அதனால அந்த இதெல்லாம் அவங்களுக்கு செட் ஆகாது. அதனால அவங்களுக்கு இந்த நட்பு அதெல்லாம், ஏன்னா அவங்க தனி ஒரு சூரியன் தான். அந்த சூரியன் பக்கத்துல நட்புன்னா வராது, வாய்ப்பு இல்லை. அப்பங்கும் போது அது மனைவி மட்டும்தான் அவங்க கூட நிக்க முடியும். வேற எந்த ஒரு உறவுகளையும் அவங்களால உள்ளுக்கு உட்கார வைக்க முடியாது. ஆனா இங்க ரகசிய காதல்ங்கிறத விட இதுதான் என்னது, தொடுதலால் உருவாகக்கூடிய காதல்லாம் இவங்களுக்கு வேலைக்கு ஆகாது. ஏன்னா இவங்க அதுக்குள்ளவங்க கிடையாது, அதற்காக பிறந்தவர்களும் கிடையாது. அதை தெரிஞ்சுக்கலாம். அது போல இவங்க ரொம்ப நெருப்பின் தன்மை உடையவர்கள். எல்லாத்தையும் ஈஸியா உணர்ந்துருவாங்க. யார் எதுக்காக நம்ம கிட்ட பேசுறாங்க, யார் எதுக்காக நம்மளுக்கு இது பண்றாங்கிறத உணர்வு சக்தி அதிகமாக இருக்கும். ரொம்ப நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, இதுக்கெல்லாம் உரியவர்கள் எப்படி தவறு செய்வார்கள், தவறுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு. இவர்களை தேடி எல்லாரும் நாட்டம் ஆடுவார்கள். இவர் யாரையும் கண்டு கொள்ளவே மாட்டார் அப்படிங்கிறது. எப்படி சிவனை நோக்கி, சிவனை ரசிக்காதவர்கள் உண்டா, சிவனை விரும்பாதவர்கள் உண்டா? சிவன் விரும்பிய ஒரே நபர் நம்ம அம்மன் தான், நம்ம பார்வதி தேவி தான். வேற யாரையும் அவர் விரும்பி ஏற்றுக்கொண்டதாக கிடையாது. அதனால இது பார்வதியுடைய அம்சத்துக்குரிய எவள் கிடைக்கிறாளோ அவள் தான் அவருடைய உடலில் சரிபாதியாக கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். உடலில் முழு உடம்பில் சரிபாதியாக கொடுக்கக்கூடிய பார்வதி தான் அவளை ரசித்த ஒரு பெண் அப்படிங்கிறது. அப்பங்கும்போது மற்ற பெண்களுக்கு இங்க இடம் கிடையாது அப்படிங்கிறது உறுதி. அதனால எந்த பெண்ணையும் அவர் நோக்கி நம்ம வச்சு பார்க்கவே முடியாது. இவங்க பாத்தீங்கன்னா இவங்களுடைய உறவுகள் தோழியாக, யாரையும் தோழியாக எடுக்க மாட்டாரு. அதே சமயம் நல்ல அட்வைஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு மரியாதை கொடுப்பாரு. இவரு மற்றவங்களுக்கு கருத்து சொல்லக்கூடியவராக இருப்பாரு. இங்க இந்த பராஸ்பர காதல், தெய்வீக காதல் அப்படிம்பாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் அந்த தெய்வீக காதல் இவங்களுக்கு அந்த மாதிரி அமைப்பே கிடையாது. அமைப்பு இருந்தாலும் அங்க தெய்வீக காதல் உருவாகிற இடத்துல நிறைய ஈகோ கிளாஸ் ஆகும். ரொம்ப தனக்கு நல்லா தெரியும், தான் செய்வது கரெக்ட்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆப்போசிட் உள்ளவங்க ரொம்ப ஆப்போசிட்டாக நிற்பாங்க. அதனால இந்த தெய்வீக காதல் உள்ளவங்க கூட இவங்க சேரும் போது கொஞ்சம் என்னன்னா, ஃபுல்லா இறை சார்ந்த விஷயம், ஒரு அவுட்டர் லைஃப், வெளி வாழ்க்கையை பற்றிய உரையாடல்கள் யார் அதிகமாக இறை சார்ந்த விஷயமும், வெளி வாழ்க்கை புற வாழ்க்கையை வெளி வாழ்க்கையை வச்சு அதை புற வாழ்க்கையை பத்தி அதிகமாக யார் பேசுறாங்களோ அவங்கதான் தெய்வீக காதல் தன்மை உடையவர்களாக இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இருப்பார்கள். இவங்க உள் வாழ்க்கையும் தன் உடல் சார்ந்த விஷயத்தையும் தன் மன சார்ந்த விஷயத்தையும் யார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க வெளிப்புற வாழ்க்கை, இந்த அரசியலை பத்தி பேசலாம், ஆன்மீக ரீதியாக பேசலாம், அந்த மாதிரி தன்னை வெளிப்புற தன்னை சுற்றி இருக்கிற விஷயங்களை பற்றிய உரையாடல்கள் இருக்கும். அவங்களும் யாரு அதுக்கு கம்ஃபர்டபுளா ரொம்ப ஈஸியா அந்த உரையாடலை கேட்கக்கூடியவர்களாக இருக்காங்களோ அவங்க கிட்ட மட்டும்தான் இவங்களால் அந்த ரகசியங்களும், அந்த ரகசியம்ல அந்த விஷயங்களை உரையாடுவார்கள். அவங்கதான் கொடுத்து வச்சவங்க. அவங்கதான் அவங்களுடைய நட்புங்கிற மாதிரி ஒரு பாண்டுக்குள்ள இருப்பாங்க. ஆனா நட்பு கிடையாது. நட்புங்கிற பாண்டே இவங்களுக்கு வராது. யாருக்கு? சிம்ம ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா தனித்து நிக்கக்கூடிய ஒரு ராஜாவின் அம்சத்துக்குரியவர். அவர் பக்கத்துல ரொம்ப நிறைய பேரை நெருங்க விட மாட்டாங்க. அதனால் அந்த அம்சத்துக்குரியவர்களுக்கு நட்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம அவர்கள் கூட நட்பா இருக்கிறது பெருமை. ஆனா அவங்க நட்பாங்க ரீதியிலே யாரையும் எடுத்துக்க மாட்டாங்க. அதே போல் ஒரு தெய்வீக காதல்ங்கிறது என்னன்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பெண்ணும் ஆணும் மற்றும் பார்த்து பேசினால் மட்டும் தெய்வீக காதல். இந்த இடத்தில் ஒரு ஆணிடம் கூட இவர் அழகா எல்லா விஷயத்தையும் புற விஷயங்களை ஷேர் பண்ணக்கூடியவர். அப்படிங்கும்போது ஒரு ஆணா கூட இருக்கலாம். ஆணுனா இங்க தவறான ஆணாக நம்ம எடுக்கவே கூடாது. அதாவது நட்புங்கிறது கிடையாது. ஆனா தெய்வீக விஷயங்களை, புற வாழ்க்கை விஷயங்களை அழகாக ஒருத்தர்கிட்ட படிச்சதை, தன்னுடைய சொந்த கருத்துக்களை ஒருத்தர் கூட பகிர்றாரு
ஆனால் நட்பு ரீதினா வாடா போடா மச்சான் அப்படிம்பாங்களே, அந்த அந்த வார்த்தைகளே இவங்க கிட்ட வராது. ஒரு ஒரு அன்பு நிறைந்த ஒரு விஷயம் இருக்கும். நிறைய விஷயங்கள் அள்ளி தெளிக்கக்கூடியவராக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அதனால் இவங்க வந்து ஆஹ் ஒரு பெண்ணுடன் நெருங்கிய பழகுவதை விட ஒரு ஆணை வந்து முழுசா நம்பக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். அப்படிங்கிற ஆணை வந்து முழுசா எடுத்துக்குவாங்க. ஆண்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சூழ்நிலை வந்து ஒரு பெண்ணுகிட்ட சொல்ல முடியாது. ஆனால் தன் மனைவியை வந்து ரொம்ப நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஏன்னா மனைவி கிட்ட வந்து கணவன் மனைவி உறவு, நான் தெய்வீகத்தன்மை கூடியதை சொல்லிட்டேன். தொடு உணர்வுக்குள்ளதுக்குள்ளது அவர் சூட்டபிள் கிடையாதுங்கிறத சொல்லியாச்சு. ஆனால் கணவன் மனைவி உறவில், அதாவது கணவன் மனைவி உறவில் வீட்டுக்குள்ள வந்த உடனே மனைவியிடம் லாக்டு அப்படிங்கிற மாதிரி சரணாகதி அப்படிங்கிற காலிலே விழுந்துட்டாருயா அப்படிம்பாங்களே, அவங்கதான் சிம்மராசிக்காரர்கள். தன் மனைவியக்காக எந்த நாள் செய்வாங்க, எவ்வளவு நாள் மனைவிக்கோ கணவனுக்காக அவங்க வந்து ஒரு எடுத்துக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வெளிப்புற வாழ்க்கை ரொம்ப அவ்வளவு அழகா இருக்கும். உள்புற வாழ்க்கையை தக்க வைக்க கொள்ள அவங்க போராடுவாங்க. அந்த போராட்டத்தை தோத்துறக்கூடாதுங்கிறதுக்காக ஆப்போசிட் பார்ட்னர்கிட்ட ரொம்ப சரண்டர் ஆவாங்க. தன்னை எந்த நாள் பண்ணிக்கோ, ஆனா குடும்ப வாழ்க்கையில வந்து வெளியே போயிடவே கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. இவங்க வந்து என்னன்னா அந்த குடும்ப வாழ்க்கைக்காக அவங்க போராடுற ஒவ்வொரு விஷயமும் அந்த அந்த ஆப்போசிட் பார்ட்னரை வந்து வேற ரூபமாக தோற்றமாக உருவெடுக்க வைக்கும் அப்படிங்கிறது. அதனால வீட்டுக்குள் வெளியில் சிங்கம் போலவும் வீட்டுக்குள் எலியாகவும் தோன்றக்கூடியவர் சிம்ம ராசிக்காரர்கள். அதனால கணவன் மனைவி உறவில் வந்து இந்த மாதிரி தோற்றம் தான் அமைப்புகளை இருக்கும். நல்ல டாமஞ்சேரி வேற, இது வேற. வெளியில் எலி, வெளியில் புலி, வீட்டுக்குள் எலி அப்படிம்பாங்களே, அந்த இது வந்து இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கும். இவங்க வந்து நிறைய ரகசிய உறவுகளை ரொம்ப யோசிப்பாங்க, ட்ரை பண்ணுவாங்க. ஆனா ரகசிய உறவுகள் வந்து எல்லாம் வந்து பனி போல் ஓடி போகக்கூடிய தன்மையாக இருக்கும். எதுவும் வந்து நிரந்தரமாக நிக்கக்கூடியதாக இருக்காது. ஆனால் அவங்க ரகசிய உறவுகளுக்கு தூண்டுதல் பேச்சுக்கள் எல்லாமே இருக்கும். அதுவும் அவங்களுக்கு ஆசைகள் உருவாக தான் செய்யும். ஆனால் அந்த ரகசிய உறவுகள் முழுமையான ஒரு வெற்றியை தரும் அப்படிங்கிறது இருக்காது. எப்பவுமே இவங்களுடைய நாலேஜ் இவங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடியது ஆப்போசிட் பார்ட்னர் ஒரு பெண்ணாக, ஒரு ஆணுக்கு பெண்ணாக அமைந்தாலோ பெண்ணுக்கு ஆணாக அமைந்தாலோ இங்க ரகசிய உறவுகளை இவங்க தக்க வைக்க ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க, முயற்சி செய்வாங்க. அந்த முயற்சி சில சமயங்களில் அறிவு சார்ந்ததாக இருந்தால் ஒரு பாண்டு உருவாகும். அறிவு சார்ந்ததாக இல்லை அப்படின்னா ஒரு விளையாட்டு போக்கு தன்மைன்னா அங்க நிலைத்து நிற்காது, தண்ணியில் ஊற்றியது போல் அணைந்து விடும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால இங்க வந்து ரகசிய உறவுகள் அவ்வளவு முக்கியமான விஷயம் கிடையாது. அது வந்த நபரின் அறிவுத்திறனை வைத்து இருக்கிறது. எவ்வளவு அறிவுத்திறன் எவ்வளவு இதா இருந்தாலும் தன் மனைவியை எந்த இடத்தில் விட்டு கொடுக்காத ஒரு ஆண்மகனாக இருப்பார் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒன்றாக இருக்கும். அதனால ஆண்மகனாகவோ இல்லாட்ட ஒரு கணவனை விட்டு கொடுக்காத பெண்ணாகவோ இருப்பாள். ஆனால் சில விஷயங்கள் சில நேரங்களில் உங்களுடைய ஜாதக பலனில் வித்தியாசப்படும் போது சில பிரிவினைகளையும் உருவாக்கக்கூடியதாக மாறும். என்ன பிரிவினைகள் எது வந்தாலும் ஆனால் எக்காந்து கொண்டும் அந்த மனைவியுடைய ஞாபகமோ கணவனுடைய ஞாபகமோ மனதில் ஆழமாக பதிந்து கொண்டே இருக்கும். அவங்கள விட்டு வெளியேற முடியாமல் துடித்து கொண்டே இருப்பாங்க. இதனால் அவங்க உறவுகள் வந்து விலகிற மாதிரி தோற்றம் கொடுத்தாலும் ஆனா விலகாது. அது திரும்ப திரும்ப அந்த பாண்டுக்குள்ளேயே தான் சுத்தி வரும். இந்த மாதிரி சிம்மராசிக்காரர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் சொல்லும் விஷயங்கள். ஒவ்வொரு விஷயமும் கவனமுடன் செயல்பட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கலாம். அதே சமயம் பாத்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னருங்கிறத விட வியாபாரத்துக்கு மனைவியை வைத்துக் கொள்ளலாம்னா அது வைத்துக் கொள்ள முடியாது. அவங்களை ஒரு ஆலோசகராக வைத்துக் கொள்ளலாம் ஒழிஞ்சு அவங்க வந்து உங்களுடைய இது பிசினஸுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக கொடுக்க முடியாது. உங்களுடைய நெருங்கிய வட்டத்தில் பழகக்கூடிய ஒருத்தர் வந்து உங்களுடைய பிசினஸ் பார்ட்னராக வருவாங்க. அது உங்களுடன் கொஞ்சம் வயசு கம்மியா இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவங்கள வந்து உங்க பிசினஸ் பார்ட்னராகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவராகவும் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க பிசினஸ்ல நல்லா வளர்ச்சி அடையலாம். சிம்மராசிக்காரர்கள் மனைவி மேல் அக்கறையோ கணவன் மேல் அக்கறை உள்ளவர்கள் அதை அலட்சியப்பட தன்மை வரும்போது தன்னை வந்து தனியாக பிரித்து வெறுத்து தனியத்துவமாக வாழும் தகுதி உடையவர்களாக இருப்பார்கள். அதனால் சிம்மராசிக்காரர்களே மிகுந்த கொஞ்சம் கணவன் மனைவி உறவில் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு இதா வாழ்ந்தீங்கன்னா மிக பிறந்த சக்சஸ் ஆவீங்க. உங்களுக்கு அவ்வளவு எளிதில் கெட்ட பெயர்கள் வராது. வந்தாலும் அது வந்து உங்களால ஈஸியா அதை
இது பண்ண முடியும். ஆனா உங்களுக்கு அவ்வளவு எளிதான கெட்ட பெயர்களோ காமமோ எதுவுமே உங்களை அடிக்ட் பண்ண முடியாது, உங்களை அடிமைப்படுத்த முடியாது என்பதை தெரிஞ்சு கொள்ளுங்க. அதனால நீங்க அவ்வளவு எளிதான நபர் கிடையாது. தனித்துவமான ஒரு சிவ அம்சத்துக்குரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆளாக இருப்பீங்க. உலகியல் வாழ்க்கைக்கு மிக அற்புதமான சக்தியை உருவாக்கக்கூடியவர் நீங்க தான். அதனால உங்களுடைய வாழ்க்கை வளமுடன் வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.